இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நெட்வொர்க்கிங் பத்தி நெறைய பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி வெறும் நெட்வொர்க்கிங் மூலமாவே இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கம்பெனியில ஜாப்க்கு போகணும்னா, அங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம். தட்ஸ் ஆல்சோ நெட்வொர்க்கிங். நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்ச பசங்க அவங்களோட பேரண்ட்ஸ்ன்னு எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டா அவங்க நமக்காக பண்ணுவாங்களா இல்லையா? இப்படி நம்ம ஒண்ணுமே பெருசா பண்ணாம, ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் மட்டும் பண்ணா போதும். உங்க கேரக்டர பார்த்து பிடிச்சு போச்சுன்னா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. நீங்க கேட்டா அவங்களால அந்த ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது. ஹெல்ப்னதும் நெறைய பணம் குடுத்து ஹெல்ப் பண்றத பத்தி நான் இங்க சொல்லல. ஒரு ஜாப்க்கு உங்கள ரெக்கமெண்ட் பண்றதுல இருந்து இப்படி ஒரு ஜாப் இங்கே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இது உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அப்படி நான் பார்த்த ஒரு பையன் தன்னோட நெட்வொர்க்கிங் மூலமாகவே இன்னைக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கான். அப்பா கேரளாவில் இருக்க தமிழன், அம்மா சிந்தி ஃப்ரம் கராச்சி. அப்பாவுக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வரும், வேறு வேறு ஊருக்கு போய் ஒர்க் பண்ணுவார். அப்படி கல்கத்தாவுக்கு போனப்போ இவங்க அம்மாவை பார்த்து பிடிச்சு போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பையனோட அப்பா அம்மா ஒரு குட் பேரண்டிங்க்கு நல்ல எக்ஸாம்பிள். பிகாஸ் தே கேவ் சூப்பர் கிரேட் ஃப்ரீடம் டு தர் கிட்ஸ். அவங்க பசங்களுக்கு நீ ஆசைப்பட்டதை செய்யணும் முழு சுதந்திரமும் கொடுக்குறாங்க. உனக்கு ஸ்மோக் பண்ணணுமா பண்ணு, ட்ரிங்க்ஸ் பண்ணணுமா பண்ணு, பட் வெளியே போய் பண்ணாத, வீட்டுக்குள்ளேயே பண்ணுன்னு சொல்கிறாங்க. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஸ்பைடர்மேன் மூவியில் சொல்கிற மாதிரி, கிரேட் ஃப்ரீடம்ஸ் மேக்ஸ் அஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன். டைமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லி புரிய வைக்கிறாங்க. இவங்க பசங்களுக்கு கொடுத்த ரொம்ப வேல்யூபிளான ஒரு அட்வைஸ் இது. உனக்கு படிக்க பிடிக்கலையா, படிக்க வேணாம், வேலைக்கு போ. படிக்க பிடிச்சிருக்கான், நல்லா படி. பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாவனை வெளுத்து போட வேண்டாம். ஃப்ரீடம் மட்டும் கொடுத்தா போதாது, அந்த ஃப்ரீடமை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் தராங்க. இப்படிப்பட்ட பேரண்டிங்கில் வளர்கிற பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவா வேணும்? இந்த தம்பதிக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் 2வது பையனை பற்றி இப்போ பார்க்கலாம். படித்தது சிபிஎஸ்சி ஸ்கூல், 10க்கு மேலே படிக்க பிடிக்கல. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது நம்ம சின்ன வயசில் இருந்து பிடிச்ச பைக்ஸ் அண்ட் கார்ஸ் பக்கம் கவனம் போகுது. அதுக்கு காரணம் அந்த பையனோட அப்பா தான். பட்டிமன்றம் பார்க்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா தன்னோட பையன் சேஃபாக இருக்கணும்னு கையை பிடிச்சு நடக்க வைப்பாங்க. ஆனால் அப்பா தான் பார்க்காத உலகத்தை என் பையனும் பார்க்கணுன்னு தோள் மேலே உட்கார வச்சு நடப்பாங்கன்னு. சின்ன வயசில் கார் ரேஸ், பைக் ரேஸ்னு கூட்டிகிட்டு போய் காட்டி, இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது பாடுறா தம்பின்னு தன்னோட தோள் மேலே உட்கார வச்சு நான் பார்க்காத உலகத்தை என் பையன் பார்க்கணுன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த பையனும் சரி ஒரு மெக்கானிக்காக ஆகலாம்னு மெக்கானிக்காக அப்ரெண்டிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இங்கேயும் அந்த அப்பா தன்னோட பையன் ஒரு ஒயிட் கலர் ஜாபில் ஒர்க் பண்ணணும்னு அவனை கைட் பண்ணி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு மெர்ச்சன்டைசராக ஜாயின் பண்ண சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷத்தில் இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர். ஸ்கூலில் படிக்க பிடிக்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயில் ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியலை. பட் இங்கே தான் அந்த பையன் சும்மா பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண மாடலிங் கை கொடுக்குது. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார்னு சொல்லுவாங்க. மாடலிங் பண்ணுறான். அங்கே அந்த பையன் பில் பண்ண நெட்வொர்க்கிங் மூலிமா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையனோட டேலண்ட், உழைப்பு, தன்னம்பிக்கைன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அந்த பையனோட அழகு தான். பார்க்கவே ரொம்ப சார்மிங்காக, குட் லுக்கிங்காக இருந்தது தான் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்க காரணம். பட் தனக்கு கிடைச்ச எந்த ஒரு சான்ஸையும் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்காமல் ஹி யூட்டிலைஸ்ட் இட் பர்ஃபெக்ட்லி. இப்படி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல நேம் எடுத்து தான் இன்றைக்கி ஒரு ஏகேவா இங்கே நிற்க முடியுது. எனக்கு ரேசர் ஆகணும்னு தான் ஆசை. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக நான் நடிக்க போகிறேன்னு சொல்லி போன அஜித் குமார் தான் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவோட ப்ரைடாக இருக்கார். ஓகே, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு எடுத்துக்கலாம்னு செட்டில் ஆகாமல் இப்போ இல்லைனா பரவாயில்ல, பட் ஒரு நாள் நான் ரேசர் ஆவேன்னு அதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எந்த அளவுக்குனா, ஃபில்முக்கு புக் பண்ண வர ப்ரொடியூசர் நீங்கள் இந்த படத்தில் நடித்து முடிக்கிற வரைக்கும் பைக்கை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு முறை பைக் ஆக்சிடென்ட் ஆகி பேக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. அந்த போனே ரிமூவ் பண்ணுற கண்டிஷன் வந்துடுது. 1.5 வருஷம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ப்ரொடியூசர் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு லைஃப், இல்லைனா கடன் பிரச்சனையில் அவங்க சூசைட் பண்ணுற நிலைமை கூட போகலாம். இந்த படம் இவரை வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிட்டா போட்ட பணம் மொத்தமும் வேஸ்ட் ஆகிடும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்ம வர வரைக்கும் தன்னோட ரேசிங் ட்ரீம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளை நம்பி படையெடுக்கிற ப்ரொடியூசர் நம்ம பேஷண்ட்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச அஜித் குமார் ஒன்லி ஆக்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே அவர் வீடு தேடி வர ஆரம்பிக்குது. கிங் ஆஃப் ஓப்பனிங் இன் கோலிவுட்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக மாறுறாரு. அஜித்தோட பெரிய பலமே அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். பட் அது இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் பேச பிகினிங் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் ஒன்று சொல்ல அதுக்கு வேற ஒரு அர்த்தம் பண்ணி மீடியாவில் வருது. ஸோ இன்டர்வியூஸ் அண்ட் மீடியாவில் இருந்து விலகி தன்னோட வேலையை மட்டும் பார்க்குறாரு.
ரசிகர் மன்றங்கள்லாம் ஒன்றும் வேணாம். நான் நடிக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்னு ரசிகர் மன்றத்தை எல்லாம் கலைச்சி விடுறாரு. சினிமாவில் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டருக்கும் தனக்காக ஒரு கூட்டம் சேரணும்னு ஆசை இருக்கும். அப்படி சேர்ந்த கூட்டத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணி ரசிகனை வழிநடத்தும் ஒரு தலைவனாக மாறுறாரு அஜித்குமார். தலைன்னு நம்ம செல்லமாக கூப்பிடுறதோட ஃபுல் ஃபார்ம் தலைவன் தான். அஜித்குமார் ஒரு நல்ல லீடர் மட்டும் இல்லை, வெரி ஃப்ராங்க் பர்சன் கூட. தன்னோட மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசக்கூடிய ஒரு பயந்தவனுக்கு தினம் சாவு, பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. இதுதான் அஜித்குமாரோட கேரக்டர். ரேசிங் ட்ராக்ல 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதும் சரி, சிஎம் ஃபங்க்ஷனில் சிஎம்க்கு முன்னாடியே எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர பிடிக்கலைங்க ஐயா, என்னை கம்பல் பண்ணி வர சொல்கிறாங்க ஐயான்னு சொல்லும்போதும் சரி, பயமே இல்லை. எ மேன் வித் ஜீரோ ஃபியர்ஸ், தட்ஸ் ஏகே. இதெல்லாம் பார்க்கும்போது அஜித்குமார் ஒரு ரெபல் கேரக்டர்னு தோணும். பட் அவரை இன்னொரு பக்கம் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன். 15 வருஷம் கழிச்சு 53 வயசில் தன்னோட பேஷன் நோக்கி போகிறது, தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதெல்லாம் ஓகே. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுற மாதிரி தன்னோட பேஷனில் ஜெயிக்கிறது எல்லாம் சாதாரணம் இல்லை. அஃப்கோர்ஸ் இது டீம் எஃபர்ட் தான். அஜித் இது மூலமாக மோட்டார் ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பக்கம் ரோட்டில் சும்மா பைக் ஓட்டிட்டு ரேஸ் விட்டு போலீஸ் கேஸ் வாங்குற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோட கவனத்தையும் திருப்பியிருக்காரு. இப்படி ஒரு மோட்டார் ரேசிங் இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு மனுஷனால் நடந்திருக்கு இந்தியா ஃபுல்லாக. இதுதான் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி மோட்டார் ரேசிங் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு பேஷன் மட்டும் போதாது, நிறைய பணமும் தேவை, டெடிகேஷனும் தேவை. பட் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் கஷ்டம். இந்த மனுஷன் டைமை ரொம்பவே வேல்யூ பண்ணுறாரு. ஆக்டிங், ஏரோ மாடலிங், ரேசிங், குக்கிங், ஃபோட்டோகிராஃபி, பிஸ்னஸ், ஃபேமிலி, இது எல்லாத்தையும் பார்த்துக்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு தெரியல. எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் எ 24 hours. உலகின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இந்த டைம் தான். எல்லாருக்கும் 24 hours தான். அஜித் எனக்கு பிடிக்கும், விஜய் எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு மட்டும் 30 hours per டேன்னு கொடுக்கறது கிடையாது. லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் அச்சீவ் பண்ணாதவங்களுக்கும் அதே 24 hours தான் இருக்குது. அஜித்தோட லைஃப்பில் இருந்து நம்ம 2 விஷயத்தை கற்றுக்கலாம். குட் பேரண்டிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு குட் பேரண்டிங் தான் ஒரு குட் சிட்டிசனை உருவாக்கும். இந்த குட் சிட்டிசன் அவன் நினச்சி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலி எ பெஸ்ட் விஷஸ் ஃபார் அஜித் ரேசிங் டீம். இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஹெல்ப் யாராவது பண்ணாங்களா இல்லை நீங்களே வந்ததா? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சது யாரும் ஹெல்ப் பண்ணல. ஐ கேம் பை மை செல்ஃப். You know something? அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான். நீங்க